வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெள்ளரிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வெள்ளரிக்காய் சாப்பிடக்கூடிய அளவை நம்ம தெரிந்து கொள்வோம். ஒரு நாளைக்கு 1 முதல் 2 நடுத்தர அளவிலான வெள்ளரிக்காய் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கிராம் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா சுமார் 200லேருந்து ஒரு 300 கிராம் வரைக்கும் நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். சாப்பிடுவதற்கான சிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா பகல் நேரம், அதாவது மதிய உணவுக்கு முன்னாடி, இல்லைனா மதிய உணவுக்கும் அந்த காலை உணவுக்கும் இடைப்பட்ட நேரங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பகல் வேளையில் சாப்பிட்றது அப்படின்றது மிகச்சிறந்தது. அது உடனடியாக நமக்கு நீர் சத்து கொடுத்து புத்துணர்ச்சி கொடுக்கும், நிறைய மருத்துவ நன்மைகளையும் கொடுக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்குங்க. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணிக்கலாம். ஏன்னா வெள்ளரிக்காய் வந்து குறைந்த கலோரிகளை கொண்டு இருக்குது. இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா உடல் எடை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தப்படுமே தவிர குறையாது. அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெள்ளரிக்காயில் கலோரிகள் மிகவும் குறைவு, நார் சத்து அதிகமாக இருக்கு. ஸோ ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்கிறதால நம்ம வெள்ளரிக்காய் சாப்பிட்ட உடனே நீர் சத்தோடு இணைந்து நம்ம உணவுகளையே சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கிறதால நிறைய அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய மற்ற உணவுகள், நொறுக்கு தீனிகள், குப்பை உணவுகள், இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இது மாதிரி நம்ம சாப்பிட்டு உடலடியே நம்ம வந்து அதிகப்படுத்திக்க மாட்டோம், உடலையும் நமக்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஸோ இப்போ வெள்ளரிக்காய் சாப்பிட்ட உடனே நீண்ட நேரம் ஒரு வயிறு நிரம்பிய உணர்வு கிடைக்கிறதால இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே நம்மளுடைய உடலை தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்படும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ்ன எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டதால் தேவையில்லாமல் அங்கங்கே படிந்துள்ள கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்புகள் இவை எல்லாமே நமக்கு வந்து குறைக்கப்படுவதற்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, ப்ராப்பராக ஒரு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வெள்ளரிக்காய் நமக்கு வந்து துணை புரியுங்க. செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க வெள்ளரிக்காய். ஸோ டைஜஷனை வெள்ளரிக்காய் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கலை வந்து நமக்கு தடுக்குங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் நீர் சத்து இது இரண்டுமே குடலினுடைய இயக்கத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவி பண்ணுது. இது வந்து அமிலத்தன்மையை நமக்கு குறைக்குது. அதாவது நெஞ்செரிச்சல், அசிடிட்டி மற்றும் இரைப்பை தொடர்பான பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவதற்கும் உதவி பண்ணும். இதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நீர் சத்து, நார் சத்து பற்றாக்குறையால் அந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அவதி இல்லாமல் செரிமானம் வந்து எப்படிப்பட்ட பெரிய மூலக்கூறுகளாக இருந்தாலும் அது உடைத்து எளிமையாக செரிமானம் நடக்கும். செரிமானம் நடந்ததுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுவதற்கும், ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கும் தொடர்ந்து நம்ம வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒட்டுமொத்த வயிறு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான மண்டலத்தையே பலப்படுத்துறதுக்கு வெள்ளரிக்காய் துணை புரியும். ரத்தத்தில் உள்ள சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க வெள்ளரிக்காய். ஸோ பிளட் சுகரை வந்து நமக்கு ரெகுலேஷன் பண்ணும். நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் வெள்ளரிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளரிக்காய் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை, அந்த பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்றத பல ஆய்வுகளை தெரிவிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக என்ன குறிப்பிடுறாங்கன்னா வெள்ளரிக்காயினுடைய கிளைசமிக் குறியீடு, அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து மிகவும் குறைவு அப்படின்றதால தான் சர்க்கரை நோயாளிகள் பயமின்றி இது உணவுகள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னும், அந்த கிளைசமிக் குறியீடு குறைவாக இருக்கிறதால கார்போஹைட்ரேட்லாம் வெள்ளரிக்காயில் வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து நார் சத்து தான் இருக்குது. இது வந்து ரத்தத்தில் உடனடியாக சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படுத்தப்படுவதை நிறுத்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவுகள் எந்த அளவுக்கு செரிமானம் ஆகுதோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிளட்டில் சுகரோட லெவல் வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ ஹை பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, சுகர் ப்ராப்ளத்துலேருந்து விடுபடுவதற்கு, ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து வெள்ளரிக்காய் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. தோல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, முடி அழகுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடியதுங்க வெள்ளரிக்காய். ஸோ வந்து உங்களுக்கு அந்த ஸ்கின்னு அண்டு ஹேரோடைய ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கும். இயற்கை மாய்ஸ்சரைசராக உங்களுக்கு வந்து இந்த வெள்ளரிக்காய் செயல்படுதுங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய சிலிக்கா, விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோலுக்கு வந்து பொலிவை தருது. ஸோ நீர் சத்துக்கள் கொடுத்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை நமக்கு வந்து ஊக்குவிக்குது. ஸோ அந்த கொலாஜன் உற்பத்தி இருக்கும்போது சருமத்தில் வறட்சி அப்படின்றது வந்து இருக்காது. இதனால் நமக்கு முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடிந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளோட ஏஜ் நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். அதே போல் தலைமுடியுமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ வெள்ளரிக்காய் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்கோம் அப்படின்னா உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே கிடைக்கிறதால அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கும். நமக்கு இந்த முடி கொட்டுறது, இளநரை பித்தன்றை ஏற்படுறது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தலைமுடியும் சருமமும் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். எலும்பு ஆரோக்கியத்தை பலப்படுத்தக்கூடியதுங்க வெள்ளரிக்காய். ஸோ போன் ஹெல்த் வந்து ப்ராப்பராக நமக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா வெள்ளரிக்காயில் வந்து விட்டமின் கே ஊட்டச்சத்து இருக்குது. ஸோ அந்த வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் கே வந்து ரத்தம் உறைதலுக்கு உதவுவதோடு கால்சியம் உறிஞ்சி
உறிஞ்சுதலை அதிகரித்து எலும்புகளினுடைய அடர்த்தியும் வலிமையும் மேம்படுத்துது. அதாவது இந்த விட்டமின் கே வந்து நம்ம மற்ற ஏதாவது உணவுகளை சாப்பிட்றோன்னா அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய கால்சியத்தை உறிஞ்சி எலும்புகளுக்கு கொடுத்து எலும்பை பலப்படுத்துது. இதனால் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளான இடுப்பு வலி உங்களுக்கு ஏற்படுறது, முதுகு வலி, கை கால்கள் மலத்து போகிறது, கை கால்களில் வலி ஏற்படுறது, உங்களுக்கு தோள்பட்டை வலி, இது மாதிரி எதுவாக இருந்தாலுமே அதை வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துவிட்டு எலும்பை பலப்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்கள் பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.